உங்க குழந்தையோட மதிப்பெண் குறைஞ்சா வாழ்க்கை என்ன ஆகும்னு கவலைப்படுறீங்களா? மதிப்பெண் வாழ்க்கையை தீர்மானிக்காது, பெற்றோரோட பார்வை தான் தீர்மானிக்கும். மதிப்பெண் வெறும் எண் மட்டும்தான், அது உண்மையான கல்வி இல்லை. மனப்பக்குவம் தான் உண்மையான கல்வி. இந்த 3 கருத்தையும் வரக்கூடிய கலந்துரையாடலும் ஒரு சின்ன கதையும் உங்களுக்கு அதை உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சு. அதாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. அப்போ அந்த ஆசிரியர் வந்த பெற்றோர்கிட்ட, விரைவில் காலாண்டு தேர்வு வர இருக்கு, உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க, தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பெற்றோர்கள்ல ஒரு பெற்றோர் மட்டும், ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க, தேர்ச்சி பெறாத மாணவர்களையும் ஊக்குவிங்க, ஏன்னா தேர்ச்சி பெறாத மாணவர்கள ஒருத்தன் கலைஞனா இருப்பான், அவனுக்கு கணிதம் தேவைப்படாது. மற்றொருவன் தொழிலதிபரா இருப்பான், அவனுக்கு வரலாறு தேவைப்படாது. இன்னொருவன் இசைஞானியா இருப்பான், அவனுக்கு அறிவியல் தேவைப்படாது. பரீட்சையில நல்ல மதிப்பெண் எடுத்தாதான் அவன் புத்திசாலி, இல்லனா அவன் முட்டாள் அப்படின்னு அவன் தன்னம்பிக்கையை குறைக்காதீங்க. அதுக்கு பதிலா உன் வாழ்க்கையில நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்துல மருத்துவரும் பொறியாளரும் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல, மகிழ்ச்சியானவர்களும் அல்ல. மதிப்பெண் வெறும் எண் என்பதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். இதை கேட்டுட்டு இருந்த சில பெற்றோர் கை தட்டுனாங்க, சிலர் பெற்றோர் திட்டுனாங்க. அவர் சொன்னது சரிதானே. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், எனக்கு ஒரு திறமை இருக்கும். நான் என்னோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுல நான் முன்னேறணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கவன் அதை பண்ணா 10 மடங்கு சம்பாதிச்சான்னு நானும் பண்ணா உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான் தான் போகணும். பெற்றோர்களா இருக்கக்கூடிய நீங்களும் சரி நானும் சரி ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லாரும் ஒரே துறையில இல்ல. பிரிவுலா இருக்கக்கூடிய நம்மளே நமக்கு என்ன வருமோ அதை தான் பண்றோம். ஆனா படிக்கிற குழந்தைங்களை அவங்களுக்கு என்ன வரும் என்ன வராது, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. மதிப்பெண் மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அப்படியே அந்த பையனோ பொண்ணோ மதிப்பெண் எடுத்துட்டு வந்தாலும் 100க்கு 98 தானா, மீதி 2 மார்க் எங்கன்னு கேக்குறோம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளையோட கம்பேர் பண்றோம். என்னைக்காவது நம்ம பிள்ளைங்க, இவனோட அப்பா 2 கார் வச்சிருக்காரு, உங்ககிட்ட எங்க அப்படின்னு கேட்டா நம்ம முகத்தை எங்கெங்க தூக்கி வச்சுப்போம் சொல்லுங்க? அப்போ எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்காம அப்படியே விட்டுடுவான்னு நீங்க கேக்குறது என் காதுக்கு கேக்குது. நான் படிக்க வைக்காம இருங்கன்னு சொல்லல, மதிப்பெண் முக்கியம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். அவங்கள கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட மதிப்பெண்காக படிக்காத, புரிஞ்சு படி, அதே சமயம் உன்னோட திறமைய கண்டுபிடின்னு சொல்லுங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியர் ஆனா, இன்னொருத்தன் கொரோனா டைம்ல பாஸ் ஆகி இன்ஜினியர் ஆனா. இந்த கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியர் ஆனவளால எழுத மட்டும்தான் முடிஞ்சிச்சு, இன்ஜினியரா வேலை பார்க்க தெரியல. ஆனா இந்த கொரோனா டைம்ல பாஸ் ஆனவனால எழுத முடியல, ஆனா இன்ஜினியரா வேலை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ அவன் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான். இதுல நீங்க யார குறை சொல்வீங்க? அந்த கஷ்டப்பட்டு படிச்ச இன்ஜினியரியா இல்ல கொரோனா டைம்ல படிச்ச இன்ஜினியரியா? அந்த கஷ்டப்பட்டு படிச்ச இன்ஜினியரை குறை சொல்றீங்க அப்படின்னா அவனுக்கு எழுத படிக்க பேசன்னு 3 திறமை இருக்கு, அதை வச்சு அவன் சம்பாதிச்சு பொழைச்சிக்கிறான். இல்ல அந்த கொரோனா டைம்ல பாஸ் ஆன இன்ஜினியர்னு சொன்னீங்கன்னா அவனால மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. இதுல 2 பேரையும் குறை சொல்ல முடியாது. இவனுக்கு ஒரு திறமை இருக்கு, அவனுக்கு ஒரு திறமை இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும், எல்லாருக்கும் ஒரே திறமை இருக்காது. மதிப்பெண் அப்படின்றது வெறும் எண் என்பதை இந்த குட்டி கதையும் இந்த கலந்துரையாடலும் நமக்கு உணர்த்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி உங்க பிள்ளைங்களோட மதிப்பெண்ணை நீங்க பார்க்கும்போது இந்த கதையும் இந்த கலந்துரையாடலும் உங்க ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற சிறுகதைகள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.